நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய புல்லிஷ் கேண்டில் வந்திருக்கு. ப்ரீவியஸாக லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய செல்லிங் கேண்டில் வந்திருக்கு. அது அப்படியே முள்ளுங்கி சாப்பிட்ற மாதிரி புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்திருக்குது. இது நிஃப்டி 50லையும் அக்ரெசிவாக வந்திருக்குது. சென்செக்ஸ்லேயும் அக்ரெசிவாக வந்திருக்கு. பேங்க் நிஃப்டியில் மட்டும் கொஞ்சம் பரவலாமல் வந்திருக்கு. எதுக்கு இந்த ஸ்பாட்டில் வரணும் அப்படின்றத நம்ம பார்ப்போம். அதை பார்க்கணும் அப்படின்னா நம்ம மந்த்லி கிராஃபில் போய் பார்க்கலாம். மந்த்லியில் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்விங் லோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ இந்த இடத்துல மார்க்கெட் நின்றுருக்கு. ஸோ அது மட்டும் இல்லை, வழக்கமாக ஒரு செல் ஆகுது அப்படின்னா ஒரு மாதத்துக்கு எவ்வளோ செல் ஆகணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு 10% மூமெண்ட் கொடுக்கும். ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா 11% மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஆனால் எல்லாருமே என்ன எதிர்பார்த்தோம்னா 15% வரைக்கும் மூமெண்ட் எதிர்பார்த்தோம் டவுன் சைடில். ஏன் அப்படின்னா ஈரான் யூஎஸ் வார்ன்றதுனால அந்த கல்ஃப் கண்ட்ரியோட வழியை பிளாக் பண்ணதுனால 15% வரைக்கும் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்த்தோம். பட் இன்னும் முடியல. ஸோ மந்த்லியில் 10%க்கு மேலே கொடுத்ததுனால, அதுவும் இல்லாமல் ப்ரீவியஸ் ஸ்விங் லோவில் மந்த்லியில் ஒரு சப்போர்ட் எடுத்துருக்கிறதுனால மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிருக்கு. இப்போ சப்போர்ட் அப்படின்னா என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பிகினர்ஸ் அப்படின்னா, அது பையிங் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் வரைக்கும் போவோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேலே போச்சுன்னா டார்கெட் எவ்வளோ தூரம் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. 55,272 வரைக்கும் பேங்க் நிஃப்டி வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இன்னும் நல்ல நியூஸ் ஏதாவது வந்தது அப்படின்னா மார்க்கெட் 56,500 வரைக்கும் 500 இல்லை 600 வரைக்கும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் மேலே போச்சுன்னா எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா இப்படி தான் போகும். ஒரு புல் பேக் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி இப்படி தான் போகும். ஸோ இதுதான் பார்த்தா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லை, குளோபல் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா பயங்கரமான பாசிட்டிவில் இருக்குது. எல்லா யூஎஸ் மார்க்கெட், யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது. அதுவும் மேஜர் ரீசன். ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு 2 டேஸ்க்கு நம்ம மார்க்கெட்டை பாசிட்டிவாக எதிர்பார்க்கலாம். பாருங்கள், மணி கண்ட்ரோல் எடுத்து வச்சுருக்கேன். யூஎஸ் மார்க்கெட் எல்லாமே 1%க்கு மேலே வந்துட்டுருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட்டும் பார்த்திங்கன்னா நல்ல பாசிட்டிவில் தான் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டியும் கொஞ்சம் 200 பாயிண்ட்ஸு கிட்ட பாசிட்டிவில் இருக்குது. ஸோ அதனால் கேப் அப் எதிர்பார்க்கலாம். ஸோ குளோபல் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவில் இருக்கிறதுனால நெக்ஸ்ட்டு 2 டேஸ் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா மார்க்கெட் பாசிட்டிவாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மேஜர் ரீசன் சப்போர்ட். ரெண்டாவது என்னென்னா, இது வரைக்கும் மேலே டாப்பில் ஷார்ட் பண்ணவங்க எல்லாமே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவாங்க. ஸோ இன்னும் 2 டேஸ்க்கு ப்ராஃபிட் புக் பண்ண மார்க்கெட் மேலே தான் ஏறும். திருப்பி ஏதாவது ஒரு பேட் நியூஸ் வந்தால் மட்டும்தான் மார்க்கெட் செல் ஆகும். அது வரைக்கும் இது ஷார்ட் டேர்ம் ரேலியாக பை ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வீடியோஸ் பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், கமெண்ட் அண்ட் ஷேர்.